ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஆஃபீஸ்ல எல்லா இடத்துலையும் ரொம்ப திறமைசாலிங்க, ஸ்டஃப்டு பர்சன், இவங்க நல்லா பிரில்லியன்ட், இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கிறவங்கள தான் எடுத்து உபயோகப்படுத்துவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்கு, அவங்களோட காலேஜ்க்கு வளர்ச்சிக்காக, அவங்கள டெவலப் பண்ணிக்கிறதுக்காக அந்த மாதிரி பர்சன்ஸ் எடுத்து என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஏசப்பா இருக்கிறார்ல, அவரு தேவையில்லாதது, தண்டமா இருக்கிறது, யூஸ்லெஸ்ஸா இருக்கிறது, தள்ளப்பட்ட விஷயமா இருக்கிறது, தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூளைகள்லாக்குறார். சோ தள்ளப்பட்டிருக்கிற நம்மள தான் எடுத்து அவரோட ராஜ்யத்தை கட்டும்படியாக நம்மள நிறுத்துறாராம், உபயோகிக்கிறாராம், யூஸ் பண்றாராம். அப்படிப்பட்ட நல்ல தேவனை கொண்டு இருக்கிறோம். மற்ற ஜனங்கள்லாம் நம்ம சரியா இல்லைன்னா நம்ம தள்ளிடுவாங்க, இலக்காரமா பார்ப்பாங்க, இது வேஸ்ட், இது யூஸ்லெஸ், இது வேலைக்கு ஆகாதுன்னு. யூஸ்லெஸ் தாங்க யூஸ் பண்ண ரொம்ப வல்லவரா இருக்கிறாரு. அவர் மகா பெரிய தேவன், ஆல்மைட்டி காட். ஸோ உங்களை யாராவது யூஸ்லெஸ்ன்னு இல்லை நீங்கள் வந்து எதுக்கும் உபயோகம் இல்லாமல் இருக்கீங்க. ஏன்னா வந்து நான் ஒரு பிகெஸ்ட் எக்ஸாம்பிள், நான் அப்படி தான் இருந்தேன். இன்னைக்கு அவருக்காக எழும்ப கர்த்தர் என்னை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஸோ அதே போல நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, ஏசப்பாக எழும்பி பிரகாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.